கைஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா கிரில் வந்து செய்ய போகிறோம். வீட்டில் முழு கோழியை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். தேவையான அளவு மஞ்சாத்தூள் என்னது, இதுமாரி மஞ்சாத்தூள் தடவி வாஷ் பண்ணிக்கணும். ஃபைனலாக ஒரு நாளைக்கு வரோம். வாஷ் பண்ணி தட்டில் வச்சிட்டோம். சிறிய அளவு நான் தூள், அது தனி மிளகாய்த்தூள். தேவையான அளவு இது என்னடா அப்போ கரம் மசாலா. இது பேர் என்னது, மல்லித்தூள் தேவையான அளவு. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் இட வேண்டும். மைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் கேட்டுதா இல்லையா தெரில. அடுத்ததாக எலுமிச்சம்பழம், தேவையான அளவு எலுமிச்சம்பழம் சாறு. தேவையான அளவு எலுமிச்சம்பழம் சாறை அதில் இடவும். எல்லாத்தையும் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு. உங்களுக்கு தேவையானதை வாரி வீசிக்கொள்ளாமல், எங்களுக்கு இது போதும். போட்டு மிக்ஸ் பண்ணி கைகளால் பிசைந்து எடுக்கவும். அல்லனா என்ன தேவையான எண்ணெயை ஊற்றுவோம். என்னடா இது, கடலை எண்ணெய். சூப்பராக இருக்குதுங்க, இதுவே கலர்ஃபுல்லாக போட்டுட்டு இதுமாரி நன்கு கலர்ஃபுல்லாக மாறும் வரை கைகளால் பிசைந்து வைக்கவும். விட்டு வெள்ளை கலரை, அதுனா கலரை மஞ்சள் கலராகி இருந்து நன்கு பிசைந்து கொள்ளவும். இதுனா இது ஒரு மாதிரி இருக்குது. ஐயா சூப்பராக இருக்குது. இப்போ தான் உண்மையாகவே மசாலா வந்து நல்லாக வந்து விட்டது. அடுத்ததாக நம்ம கோழியை வந்து உள்புறமும் வெளிப்புறமும் நன்கு தடவி கொள்ளவும். சூப்பராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி செம்மையாக இருக்க போகுது. வந்து மசாலா தயாரித்ததை உட்புறமும் வெளிப்புறமும் நல்லா தடவிக்கணும். எப்படி பாருங்கள், அருமையாக தடவுறாரு இவர் நம்ம மாஸ்டர். போதும் சங்கரா, போதுண்டா, கை வைக்கும். கைஸ் வந்து இப்போ ரெடி பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். மசாலாவும் தடவிட்டு இப்போ வச்சுருக்கோம். 2 hours வந்து நல்லா ஊறட்டுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு சும்மா தகன்னு ஆக போகுது. எப்படிலாம் பற்ற வைக்கிறோம் பாருங்கள்.
சங்கர் அது ரிவ்யூ அது இது பண்ணு. ஆனால் சிறிய அளவில் வச்சுருக்கோம். பிச்சுட்டாங்க காய்ஸ், இவன் சதியா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆகணும். போதும் கைஸ். இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்துச்சு. இப்போது ஓரளவுக்கு இப்போ வந்து மேலே இந்த பக்கம் லைட்டாக திருப்பி விடணும். திருப்பி கைஸ் இப்போ லைட்டாக ஸ்மெல்லாக வருது, வாசனை மசாலா போட்டதுனால. பாருங்களேன். அப்பா அருமையாக இருக்குது.